எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்துல அது ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே. ஆண்டவரே, அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்துல உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் திறந்து கேளுங்க, வாய் திறந்து பேசுங்க. இந்த பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவதூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதே போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus, thank you God. அன்பானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் தேவனை உண்மையோடு ஆராதிக்கும்படியாக நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். சங்கீதம் 91:1 நாம் வாசிக்கிறோம், உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து அவர் நிழலில் இருக்கிற ஆனந்தத்தினால் நாம் நிரம்பி இந்த வேளையிலும் என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்ற அருமையான ஃபாதர் பெர்க்மன்ஸ் அங்கிளுடைய பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி இந்த வேளையிலே தேவாதி தேவனை உயர்த்தும்படியாக எல்லாரும் இணைந்து, சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்களாக இணைந்து அவருடைய மறைவின் நிழலிலே நாம் எல்லாரும் பாடி துதிப்போமா? எஸ் லார்ட். துதித்துக் கொண்டே
அதிகாரம் தந்திருக்கிறார். அந்த அதிகாரம் பெற்ற எல்லாரும் நான் இந்த ஆண்டவரே நாங்கள் சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்வோம். சாத்தானின் எல்லா வலிமையும் ஆண்டவரே நாங்கள் உடைத்து செல்லுவோம் அப்பா. எஸ் லார்ட். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சொல்லுங்க. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென். இரவின் பயங்கரம். அல்லேலூயா. பகலின் அம்பு எதற்கும் நமக்கு பயமில்லை. நம்மை சுற்றிலும் 1000 தான் காரியங்கள் நடந்தாலும் எதற்கும் பயப்படாதபடிக்கு இந்த நாட்களிலே உன்னத தேவன் நமக்கு அடைக்கலமாக, அவரே நமக்கு மறைவிடமாக இந்த நாட்களில் அதை அனுபவிக்கும்படியாக அவரை பற்றி கொண்டு அவரை விசுவாசிக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் அவரே மறைவிடம். ஆமென். இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. இரவின் பயங்கரம் பகலின் அம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் மறைவிடம். உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கும் உறைவிடம். தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. எல்லாம் சொல்லுவோமா? தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஆமென். அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். ஆமென். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி அல்லேலூயா. எல்லாரும் நான் இங்கு. ஓ எஸ். அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா ஆனந்தமே. கடைசியாக ஆபத்து நேரத்தில் கூப்பிடும் நமக்கு என்றும் பதில் உண்டு. அல்லேலூயா. அவர் ஆபத்து நேரத்தில் கூப்பிடும் பொழுது அவர் நம்மோடு இருக்கிற தேவன், நம்மோடு இருந்து நமக்கு பதிலை தந்து நம்மை விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. எல்லாரும் நம்பிக்கையோடு இந்த நாட்களிலும் அவரை நீங்கள் கூப்பிடும் பொழுதெல்லாம் அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பதிலளிக்கிற தேவன். அல்லேலூயா. He is a God who answers us. Thank you Lord. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்றும் பதிலுண்டு.
துதியில இந்த நாட்களில் ஒரு பெரிய வெற்றியை வைத்திருக்கிறார். இப்போ மாத்திரம் அல்ல, கடந்த பல ஆண்டுகளாக, பல்லாயிரம் ஆண்டுகளாக தேவ பிள்ளைகள் எங்கெல்லாம் தேவனை உண்மையோடு துதித்தார்களோ அந்த இடத்துலலாம் தடைகள் விலகி போன. ஹல்லேலூயா. அவங்களுக்கு விரோதமாக வந்த எல்லா செங்கடலா போன்ற காரியங்கள், எரிகை கோட்டை போன்ற காரியங்கள், அது எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் துதியில ஒரு பெரிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். இந்த இக்கட்டான நாட்களிலும் நீங்கள் தேவன் பிள்ளைகளே, தேவ ஆவியை பெற்றவர்கள், நீங்கள் அதிகமாக துதிக்க 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 தேவன் தருகிற வெற்றியை நீங்கள் அனுபவிக்கும்படியாக இந்த நாட்களிலே தேவன் துதியினாலே நீங்கள் இன்னும் அதிகமாக நிரம்பும்படியாக. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசனம், அவருடைய துதியின் அபிஷேகம் இந்த நாளிலே நமக்குள்ளாக கட்டவிழ்க்கப்படும்படியாக. அவர் நம் கவலைகள், நம் பாரங்கள் யாவையும் அவர் சுமந்து கொண்டதினாலே, வாங்க நம்ம எல்லாரும் இணைந்து இந்த நாளிலும் நம்ம கவலைகள், நம்ம பாரங்க, நம்ம வேதனைகள், நம்ம வியாதிகள் யாவையும் இயேசு கிறிஸ்துவின் மேல போட்டு இந்த வேளையில் அவருடைய துதியினால் நிரம்பும்படியாக. Let's all sing together this wonderful chorus. I'm trading my sorrow, I'm trading my shame, I'm laying them down for the joy of the Lord. Come on, church, let's trade all our sorrows, all our burdens, and everything that pulls us down, for the joy of the Lord belongs to us these days. Come on. I'm trading my sorrow, I'm trading my shame, I'm laying them down for the joy of the Lord. I'm trading my sorrow, I'm trading my pain, I'm laying them down for the joy of the Lord. We're singing yes Lord, yes Lord, yes, yes Lord, yes Lord, yes Lord, yes, yes Lord, yes Lord, yes Lord, yes, yes Lord, amen. Everyone together, let's sing. We're singing yes Lord, yes Lord, yes, yes Lord, yes Lord, yes Lord, yes, yes Lord, yes Lord, yes Lord, yes, yes Lord, amen. Come on everyone together. Oh, these are the days we need to trade everything that we have, everything that puts us down. Let's learn to place it on the Lord's day. Come on, let's all say together. Father, I cast everything that puts me down. Lord, I'm trading everything for your joy, Lord. Let your joy become my strength. Yes, Jesus.
yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, yes, Lord. Amen. Hallelujah. Yes, Lord. Yes, Lord. Yes, yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, yes, Lord. Yes, Lord. Yes, Lord. Yes, yes, Lord. Amen. கரங்களை தட்டிட்டு மேலே. Hallelujah. அவர் நம்மை விசாரிக்கிறபடியினாலே நம்ம பாவங்கள், நம்ம கவலைகள், நம்ம வேதனைகள் யாவையும் அவர் சுமந்ததினாலே இந்த நாளிலே தேவனுடைய சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு யக்கமஷக்கே ஆண்டவரே, என் பாரங்கள், என் கவலைகள் யாவையும் அப்பா உம்மிடம் நான் மாற்றிக்கொள்கிறேன் உம்முடைய சந்தோஷத்திற்காக. இயேசுவின் சந்தோஷத்திற்காக என் கவலை அவமானம் இயேசுவிடம் நான் மாற்றிக்கொண்டேன். இயேசுவின் சந்தோஷத்திற்காக என் கவலை அவமானம் இயேசுவிடம் நான் மாற்றிக்கொண்டேன். எத்தனை பேரு உங்களுக்கு விரோதமாக வருகிற கவலைகள், உங்களுக்கு விரோதமாக வருகிற அவமானங்கள், அவை யாவையும் இயேசுவின் மேல வைக்க எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தை சொல்கிறது 1 பேதுரு அந்த அதிகாரத்தை நம்ம வாசிக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறபடினால உங்கள் கவலைகள், உங்கள் பாரங்கள் யாவையும் அவர் மேல வைக்கிறீங்க. இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளை எல்லாரும் அப்பா, நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மையை நான் நம்புகிறேன். இயேசுவின் சந்தோஷத்திற்காக என் கவலை அவமானம் இயேசுவிடம் நான் மாற்றிக்கொண்டேன். இயேசுவின் சந்தோஷத்திற்காக என் வியாதி வேதனைகள் இயேசுவிடம் நான் மாற்றிக்கொண்டேன். பாடுவேன் ஆமென், 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 ஆமென். பாடுவேன் ஆமென், 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 இந்த நாட்களிலே நாம் எல்லாரும் எழும்ப வேண்டும். எல்லாரும் கரங்களை தட்டி பாடுவோம். Is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? Is anything too hard? Is anything too hard? Is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? Is anything too hard? Is anything too hard? Is anything too hard for the Lord? No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard. No, nothing is too hard. No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard. No, nothing is too hard. No, nothing is too hard for the Lord. எல்லாரும் நைந்து என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ, என் இயேசுவாலாகாததொன்றுண்டோ.
ஆகவே ஒருவரை பார்த்து சொல்லுங்க, நம் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இந்த நாட்களில் எதெல்லாம் முடியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீங்களோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம சர்வ வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிறவர். இந்த நாட்களிலே எல்லாவற்றையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படியாக அவரை பார்த்து சொல்லுவாமா, எஸ் லார்ட், என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம் ஆகும், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம், என் இயேசுவால் எல்லாம் ஆகும். எல்லாரும் கரங்களை தட்டி ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. Thank you Jesus. நம் தேவனால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த நாட்களில் எதெல்லாம் முடியாது என்று நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலெல்லாம் நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவருடைய கரத்தின் கிரியைகளை இந்த நாட்களில் நீங்கள் பார்க்கும்படியாக இந்த நாட்களில் அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா உண்மைதான் என்னால் முடியாது, ஆனால் உம்மால் எல்லாம் முடியும் அப்பா. Hallelujah. We celebrate you, Father, that everything is possible with you. Hallelujah. So we commit ourselves. ஆண்டவரே, எங்களையே உமக்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்கள் தஞ்சம் அப்பா, நீரே எங்கள் மறைவிடம் அப்பா, நீரே எங்கள் கோட்டை ஆண்டவரே. இந்த நாட்களிலே உண்மையிலே நாங்கள் மறையும்படியாக, உமக்குள்ளாக ஓடி வந்து நாங்கள் தஞ்சம் புகும்படியாக இந்த நாட்களில் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் சார்ந்து கொள்ளும்படியாக, Lord, we pray that you will become our hiding place. You are my refuge. You are my fortress. You are my hiding place. You are my God. You are my refuge. You are my fortress. You are my hiding place. You are my God, and I will worship you with all of my heart, and I will seek your face all through my life, and I will serve you, Lord, with all that I have. Here I am, and I will worship you with all of my heart, and I will seek your face with all of my heart, and I will serve you, Lord, with
என் தஞ்சம். இயேசுவே நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. ஒரே சத்தமாக எல்லாரும் நான் இந்த சொல்லுவோமா? நீரே என் தஞ்சம். இயேசுவே நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. நான் நம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் நம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றையும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. அல்லேலூயா. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை நேசிப்பேன் வாழ்நாளெல்லாம். எனதெல்லாவற்றையும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எல்லாரும் நான் என்ன சொல்லுவோமா? இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே தேவன், இயேசுவே. ஓ இயேசுவே ராஜா, இயேசுவே மீட்பர், இயேசுவே தேவன், இயேசுவே. தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலும் இந்த 2020ஆம் ஆண்டிலே நம்மில் அநேகர் இந்த உலகத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. ஆனால் இன்றைக்கும் தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கும் நாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்கென்றால் அது தேவனுடைய கிருபையினாலே தானே. இந்த நாட்களிலும் தேவன் உங்களையும் என்னையும் இந்த பூமியிலே இயேசுவே ராஜா, இயேசுவே கர்த்தர், இயேசுவே தேவன், அவரை முழு இதயத்தோடு, அவரை முழு உள்ளத்தோடு அவரை உயர்த்தும்படியாக உங்களையும் என்னையும் தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் ஒரு அர்ப்பணிப்போடு ஆண்டவரே எங்கள் வாழ்நாள் முழுமையாக ஆண்டவரே உம்மை உயர்த்தும்படியாக நீங்க தந்திருக்கிற இந்த ஒரு வாழ்க்கையை அப்பா உமக்காக நாங்கள் வாழும்படியாக இந்த நாட்களிலே உம்முடைய ஜீவனை பெற்ற நாங்க உம்மை உயர்த்தும்படியாக ஆண்டவரே எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் என்று ஒரு அர்ப்பணிப்போடு எல்லாரும் நான் இது சொல்லுவோமா? எஸ் லார்ட். தந்தே என் ரட்சகர் நீரே ராஜா. Everyone together. நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை,
நீரே என் ரட்சகர், நீரே ராஜா. Yes, Lord, with this one life that we have, Father, we choose to serve your kingdom, Lord. We choose to lay ourselves down at your kingdom, Father, and to say that you are our King, you are our Lord, and you are my God. And I choose to follow you, Jesus, all through my life. ஆண்டவரே, என் வாழ்நாள் முழுமையாக உம்மை சேவிக்க, உம்மை பின்தொடர, உம்மை உயர்த்த இந்த ஒரு வாழ்க்கையை நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா என்று எல்லாரும் எங்களோடு இணைந்து இந்த வேலையில ஒரு அர்ப்பணிக்கிற இதயத்தோடு, Father, we dedicate ourselves for your kingdom. உம்முடைய ராஜ்யத்திற்காக ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையெல்லாம் எழும்பும்படியாக உம்முடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே நாங்கள் உம்மை சேவிக்கும்படியாக எங்கள் வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணிக்கிறோம் அப்பா. In Jesus' name we pray. Amen. Amen. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, சிறு பிள்ளைகளே, இளம் வாலிபர்களே, பெரியவர்களே, முதியவர்களே, ஊழியர்களே, குறிப்பாக இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்தி வரவேற்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது. நமக்கு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒன்றை தான் இன்றைக்கு நாம் பார்த்து ஜெபிக்கப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அதுதான் பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையான இரத்தம். இந்த ஆயுதத்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எந்த விதத்திலெல்லாம் நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்திலும், நாம் வேலை செய்கிற இடத்திலும், நாம் இருக்கிற பகுதிகளிலும் நாம் பயன்படுத்துகிறோமோ, அந்த அளவிற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்திலும், நாம் இருக்கிற பகுதிகளிலும் நமக்கு விடுதலையை கொடுக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய தன்மை உடையது. சூழ்நிலைகளை சுத்திகரிக்கும். நாம் இருக்கிற பகுதிகளை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரிக்கும். எங்கெல்லாம் நமக்கு தெரியாமல் தீமையானவைகள் மறைந்திருக்கிறதோ, ஒளிந்திருக்கிறதோ, இரகசியமாக அவைகள் பரவி கொண்டிருக்கிறதோ, அவைகள் நம் அருகில் வராதபடிக்கு தடுத்து நிறுத்தி சுற்றுப்புற சூழ்நிலைகளை சுத்திகரிக்கக்கூடிய ஒரு வல்லமையானது தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இந்த உலகத்தில் நாம் கடினமான யுத்தங்கள், என்னால் இனிமேல் போரிடவே முடியாது என்ற சூழ்நிலைகள் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும், நம்முடைய குடும்பத்திலும், நாம் இருக்கிற பகுதிகளிலும், தேசங்களிலும் வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த யுத்தத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எந்த அளவிற்கு நாம் தனிப்பட்ட வாழ்க்கையிலும், குடும்பத்திலும் முக்கியப்படுத்துகிறோமோ, அந்த அளவிற்கு நாம் கண்டிப்பாக பயன்படுத்துகிற பகுதிகளில் வெற்றியை நாம் பெற முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தீமையான பலவந்தமான ஆவிகளுடன், இந்த உலகத்தில் பலவிதமான தீய வல்லமைகள், எதிர்சக்தி வல்லமைகள் எப்படியாகிலும் இந்த தேசத்தை அழித்து விட வேண்டும், இந்த ஊரை அழித்து விட வேண்டும்,
ஜனங்களை அழித்து விட வேண்டும் என்று இரவும் பகலும் போராடுகிற தீமையான பலவந்தமான ஆவிகளை எதிர்த்து போராடுவதற்கு ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை, நாம் இருக்கிற பகுதி, நாம் இருக்கிற தேசம் ஒரு பாதுகாப்பான நிலைமையில் இருக்க வேண்டுமானால் ஒரு பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அரண்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எந்த அளவிற்கு நாம் முக்கியப்படுத்தி அதை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எதிராளியை என்றென்றைக்கும் குழப்பமடைய செய்யும். யாரெல்லாம் இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம், இயேசுவின் இரத்தம் என்று இயேசுவின் இரத்தத்தை தங்களுடைய உச்சரிப்பிலும் தங்களுடைய செயல்களிலும் தங்கள் கிரியைகளிலும் இரத்தத்தை முக்கியப்படுத்தி கொண்டே இருக்கிறார்களோ அந்த இடத்திலெல்லாம் எதிர்சக்தி வல்லமைகள் அத்தனையும் குழப்பம் அடைந்துவிடும். நீண்ட காலமாக நடைபெறுகிற ஆவிக்குரிய யுத்தத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எதிர்சக்தி வல்லமைகளின் சத்துருவின் வல்லமைகளை எதிராளிகளின் பிரதிநிதிகளை தோல்வியின் பள்ளத்தாக்குக்குள்ளாக கொண்டு சென்று ஒரு முடிவை கொண்டு வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தீமைகளை அழிக்கக்கூடிய வல்லமை உடையது. இருளின் குடியிருப்புகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நிரந்தரமாக அழித்துவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நாம் பயன்படுத்தும் போது நாம் எதற்காக பயன்படுத்துகிறோமோ அந்த இடத்தில் அந்த இரத்தம் பேசும். பேசக்கூடிய வல்லமை உடையதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இருளின் ராஜ்யத்திற்கு எதிராக பேசக்கூடிய வல்லமையான ஒரு ஆயுதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஒரு ஆயுதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் எந்த பகுதியிலெல்லாம் நமக்கு விடுதலை வேண்டும், நம்ம ஆவியில், நம்ம ஆத்துமாவில், நம்ம சரீரத்தில், நம்ம குடும்பத்தில், நம்ம ஊரில், நம்ம இருக்கிற தேசத்தில் எங்கெல்லாம் நமக்கு விடுதலை தேவை என்பதை நம்ம ஆவியிலே உணர்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக அந்த பகுதிகளில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விடுதலையை கொண்டு வரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த உலகத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில், நம்ம இருக்கிற பகுதிகளிலே, தேசத்தில் இருக்கிற சாபங்களை ரத்து செய்யக்கூடிய ஒரு வல்லமையான இரத்தம். எந்த விதத்திலெல்லாம் அறியாமையின் காலத்தில் தீமையான உடன்படிக்கைகளை செய்து இதன் மூலமாக தீமையானவைகளை தனிப்பட்ட வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நாம் இருக்கிற பகுதிகளிலும் மறைமுகமாக இந்த உடன்படிக்கைகள் கிரியை செய்து கொண்டிருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நாம் பயன்படுத்தும் போது அந்த உடன்படிக்கைகளை நிரந்தரமாக அழித்துவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்முடைய வாழ்க்கையின் அஸ்திபாரங்களில் நாம் பயன்படுத்தும் போது நாம் பிறந்த குடும்பம், நாம் வாழ்ந்த இடங்கள், பூர்வீகத்திலிருந்து என்னென்ன விதமான
தீமையானவைகள் நமக்கு தெரியாமல் மறைமுகமாக நம்முடைய அஸ்திபாரங்களில் மறைந்திருக்கிறதோ அந்த இடத்திலெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் பயன்படுத்தும் போது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாழாய்ப்போன அந்த அஸ்திபாரங்களை பழுது பார்க்கும், சீரமைக்கும், புதுப்பிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தோடு பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து நம்முடைய அஸ்திபாரங்களை புதுப்பிப்பதற்கு அவர் உதவி செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய லக்குக்கு எதிராக இருக்கிற இருளின் கையெழுத்தை அழித்து ஒரு மகிமையான லக்கை, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற அந்த லக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். இருளின் திட்டங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நிரந்தரமாக அழித்துவிடும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அசுத்தமான ஆவிக்குரிய தாக்குதல்களுக்கு பொறுமை இழந்துவிடும். எங்கெல்லாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாக மறைமுகமாக ஆவிக்குரிய தாக்குதல்கள் இருக்கிறதோ அங்கே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அமைதியாயிருக்காது. நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது தீ விரித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கிரியை செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் விஷ கிருமிகளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்ம ஊரில், நம்ம தேசத்தில் நீக்கிவிடும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நீங்கள் அதிகமாக பயன்படுத்த வேண்டிய ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எந்த அளவிற்கு நாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை முக்கியப்படுத்தி நாம் குடிக்கிற பானங்கள், நாம் சாப்பிடுகிற ஆகாரங்கள், நாம் இருக்கிற இடங்கள், நாம் போகிற இடங்கள், வருகிற இடங்கள், நாம் பயன்படுத்துகிற வாகனங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் இரத்தத்துக்குள்ளே நாம் அர்ப்பணிக்கும் பொழுது என்னென்ன விஷ கிருமிகள் நமக்கு தெரியாமல் நம்மை சுற்றி கொண்டிருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த விஷ கிருமிகளெல்லாம் அழித்துவிடும். அந்த இடத்தையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சுத்திகரிக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆவிக்குரிய பயமுறுத்தி பணிய வைக்கிறதற்கு எதிராக எதிர்த்து போராடும். எந்த இடத்திலும் பயம் காட்டி அடிமைப்படுத்தி எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அனுமதிக்காது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் துன்மார்க்கமான அம்புகளை சிறைப்பிடிப்பதற்கு, அவைகளை செயல்படாமல் தடுத்து நிறுத்துவதற்கு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் வல்லமையாக கிரியை செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஆவிக்குரிய ஒரு பாதுகாப்பை ஒவ்வொருவருக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. முழுமையாக நான் தேவ வல்லமையினால் நிரப்பப்பட வேண்டும். எந்த விதத்திலும் ஒரு சின்ன பகுதியில் கூட தீமையான காரியங்கள் என் ஆவிக்குள்ளாக, என் ஆத்துமாவுக்குள்ளாக, என் சரீரத்துக்குள்ளாக நுழையவே கூடாது என்ற நிலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நாம் தேவ வல்லமையிலே நிரம்பிக்கொண்டே இருப்பதற்கு உதவி செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய விடுதலையை, நம்முடைய வெற்றியை நாம் தக்க வைத்து கொள்ளுவதற்கு நமக்கு உதவி செய்யும். எதிராளியினுடைய எல்லா ஆயுதங்களையும் செயல்பட விடாமல் தடுத்து நிறுத்தி
இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் வெற்றியை கொண்டு வரும். ஒரு ஆபத்தான நிலைக்குள்ளாக நாம் செல்லும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எந்த அளவிற்கு நாம் முக்கியப்படுத்தி பயன்படுத்துகிறோமோ, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அந்த பகுதியில், அந்த ஆபத்தான நிலையில் இருந்து நம்மை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமையான இரத்தம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, குறிப்பாக இந்த நாட்களில் உலகமெங்கிலும் கிறிஸ்துவின் சரீரமாகிய திருச்சபையில் இணைந்திருக்கிற குழந்தைகள், சிறு பிள்ளைகள், இளம் வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள், ஊழியர்கள், ஊழியங்கள், திருச்சபைகள் பாதுகாப்பற்ற ஒரு நிலையை உணர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு காலத்துக்குள்ளாக நாம் போய்கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்காகவும் சிந்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அன்றைக்கு சிந்தப்பட்ட ஒரு நோக்கம், ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாக விடுதலை, வெற்றி, ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தையே நமக்காக சிந்தியிருக்கிறார். ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை, பயங்கரமான ஒரு சூழ்நிலை, இப்பொழுது என்ன செய்வதென்றே தெரியவில்லை, குழப்பமாக இருக்கிறது, பயங்கரமாக இருக்குது, நினைச்சாலே என்ன செய்வதென்றே விளங்கவில்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அது எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலையாக இருந்தாலும், எப்பேற்பட்ட முடியாது என்ற நிலையாக இருந்தாலும், அந்த இடங்களில் இயேசுவின் இரத்தம் அவைகளை லெகுவாக மாற்றிவிடும். திரளான காரியங்கள், பெருக்கமான காரியங்கள், எதிராளிகள், எந்த பக்கம் திரும்பினாலும் ஒரே எதிராளி, முன்னால் பார்க்க முடியல, சைடில் பார்க்க முடியல, பின்னால் பார்க்க முடியல, எங்கே பார்த்தாலும் தீமையான செய்திகள், குழப்பமான செய்திகள், ஆபத்தான காரியங்கள், இதையெல்லாம் நாம் சந்தித்து கொண்டிருக்கும் பொழுது, எதிரடையாக நாம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையான இரத்தம்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். எந்த அளவிற்கு அந்த குழப்பங்களையே பேசிக்கொண்டிராமல், பிரச்சனைகளையே பார்த்து பார்த்து அவைகளால் நம்ம மனதை நிரப்பாம, இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவே உம்முடைய இரத்தம் ஜெயம் என்ற அந்த நிலைகளுக்குள்ளாக இயேசுவின் இரத்தத்தை நாம் அனுப்பும்போது, நிச்சயமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த பகுதிகளிலெல்லாம் நமக்கு விடுதலை வேண்டும், வெற்றி வேண்டும், யுத்தத்தில் ஜெயம் பெற வேண்டும், அதை லெகுவாக அவருடைய இரத்தம் கொண்டு வருகிறதை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் உணர முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே எதையுமே முடியாது என்று சொல்ல முடியாது, எல்லாம் அவருடைய இரத்தத்தினால் முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்று சொல்லுவதற்கு இந்த உலகத்தில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை எந்த அளவிற்கு நாம் வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்று, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்று உன்னதமான நிலைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டுமோ, அந்த நிலைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கண்டிப்பாக நம்மை கொண்டு செல்லும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வளங்களின் மீது நம்மை இழுத்து செல்லும். இன்னைக்கு ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு வேலை இல்லை, எனக்கு தொழில் இல்லை, எங்கள் குடும்பத்தில் எல்லாவற்றையுமே நாங்கள் இழந்து விட்டோம், ஒரு காலத்தில் நாங்கள் செல்வாக்காக இருந்தோம், ஆனால் இப்பொழுது இவைகள் வருவதற்கு கூட வழியில்லை என்ற
ஒரு குழப்பமான நிலையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உலகத்தில் இருக்கிற எல்லா வளங்களையும் நீங்கள் இருக்கிற இடத்திற்கு கொண்டு வரக்கூடிய ஒரு வல்லமையான இரத்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நாம் பயன்படுத்த நம்முடைய யுத்தங்கள் எல்லாம் தேவனுடைய யுத்தங்களாக மாறிவிடும். ஆண்டவரே யுத்தம் பண்ணுகிறதை ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் பார்க்க முடியும், கேட்க முடியும், அனுபவிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை எந்த அளவிற்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் நாம் முக்கியப்படுத்துகிறோமோ, எந்த ஒரு சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எப்பேற்பட்ட வழிகளுக்குள்ளாக நாம் சென்று கொண்டிருந்தாலும், நமக்குள்ளாக எந்த விதத்திலும் பயம் வராது, கலக்கம் வராது, குழப்பம் வராது. ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக தன்னுடைய மாசற்ற, குற்றமில்லாத, பழுதற்ற இரத்தத்தை இந்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்காக அவர் சிந்தினாரோ, அந்த நோக்கத்தை அவர் 100% நிறைவேற்றுவார். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மரணம் நேரிடுகிறதாயிருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள், சாத்தானை ஜெயித்தார்கள். ரோமர் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. ஆமென். நாம் எல்லாருமாக இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை உரிமையாக்கி ஜெபிக்கப் போகிறோம். நீங்கள் இருக்கிற இடங்களில், நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஒருவேளை எனக்கு இந்த இயேசுவே தெரியாது, ஆனால் நான் கடந்து செல்கிற பாதை, இந்த இயேசுவின் ரத்தம் எனக்கு இப்போ விடுதலை கொடுக்குமா என்ற கேள்வியோடு இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்களே, ஆனால் இயேசு உங்களுக்காகவும் தன்னுடைய இரத்தத்தை சிந்தியிருக்கிறார். ஒரு சின்ன விசுவாசத்தோடு, இயேசுவே உங்கள் இரத்தத்தினால் என்னை விடுதலையாக்கும், என் குடும்பத்தை விடுதலையாக்கும், என் சூழ்நிலையை விடுதலையாக்கும் என்று நீங்கள் பேசுகிற அந்த சத்தத்தை இயேசு நீங்கள் இருக்கிற இடத்துல கேட்டு, எப்பேற்பட்ட பயங்கரமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்போ இருந்தாலும் உடனடியாக அந்த சூழ்நிலை மாறுகிறதை இப்போ நீங்கள் உணருவீங்க. உங்களை இயேசு ஒரு மகிமையான சாட்சியாய் இந்த உலகத்தில் உங்களை வாழ வைக்கப் போகிறார். இனிமே எனக்கு வாழ்கிறதுக்கு வழியே இல்லை, நான் தற்கொலை தான் செய்து கொள்ளப் போகிறேன், குடும்பமாக எங்களை நாங்கள் அழித்து கொள்ளப் போகிறோம் என்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான பிள்ளைகளே, நீங்கள் மரிக்க வேண்டாம், நீங்கள் சாக வேண்டாம். உங்களுக்காக இயேசு தன்னுடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே சிந்தி தன்னுடைய ஜீவனை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசுவே, இயேசுவே என் வாழ்க்கையில் வாங்க, இயேசுவே உங்கள் இரத்தத்தை என் வாழ்க்கையில் வெளிப்படுத்துங்கன்னு சொல்லுங்கள். எல்லா பிசாசின் வல்லமைகள், சத்ருவின் வல்லமைகள், எதிர்சக்தி வல்லமைகள் இப்பொழுது வேரோடு அழிந்து போகும். நாம் எல்லாருமாக இணைந்து இப்பொழுது ஜெபிக்கப் போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் ஜெபியுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய இரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்தில், எந்த சூழ்நிலைகளில் உம்முடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எந்த இடத்திலெல்லாம் இயேசுவே
உம்முடைய இரத்தத்தை என் மீது ஊற்றும், எங்க வீட்டின் மீது ஊற்றும், நான் இருக்கிற பகுதியிலே ஊற்றும், என் தேசத்திலே ஊற்றும் என்று இப்பொழுது கதறிக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்திலே உம்முடைய இரத்தம் இப்பொழுது கிரியை செய்வதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எந்த இடத்திலெல்லாம் உம்முடைய பிள்ளைகள் கடினமான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அவருடைய ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் அவருடைய குடும்பத்திலும் அவர்கள் இருக்கிற பகுதிகளிலும் கிரியை செய்வதாக. ஒரு தெய்வீக விடுதலை, தெய்வீக சமாதானம், தெய்வீக ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொரு குழந்தையின், சிறு பிள்ளையின், இளம் வாலிபர்களின், பெரியவர்களின், முதியவர்களின், ஊழியர்களின் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மூடப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒவ்வொருவரையும் நீர் மூழ்க செய்யும். குடும்பங்களை இயேசுவின் இரத்தத்தினால் மூழ்க செய்யும். ஒவ்வொரு மருத்துவமனைகள் உம்முடைய இரத்தத்தினால் மூழ்கப்படுவதாக. பலவீனமாக மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய இரத்தத்தை நாங்கள் ஊற்றுகிறோம். Loose them right now from the death hole in the name of Jesus. By the blood of Jesus, by the blood of Jesus. இப்பொழுதே மரண கட்டுகள் இயேசுவின் இரத்தத்தினால் கட்டவிழ்க்கப்படுவதாக. எல்லா எதிர்சக்தி வல்லமைகள், தீய வல்லமைகள், சாத்தானுடைய தந்திரங்கள் உம்முடைய இரத்தத்துக்கு முன்பதாக முடங்குவதாக. உலகமெங்கிலும் கிரியை செய்து கொண்டிருக்கிற வைரஸ் இயேசுவின் இரத்தத்தினால் இப்பொழுது நிரந்தரமாக அழிந்து போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா விஷக்கிருமிகளை அழிக்கிற உம்முடைய இரத்தம் எல்லா இடங்களையும் இப்பொழுது உம்முடைய இரத்தம் சுத்திகரிப்பதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்காக உம்முடைய இரத்தத்தை நாங்கள் கேடகமாக பிடிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு தெய்வீக பாதுகாப்பு ஒவ்வொரு குடும்பத்திற்கு உண்டாவதாக, ஒவ்வொரு இடங்களுக்கு உண்டாவதாக, ஒவ்வொரு ஊர்களுக்கு உண்டாவதாக. உம்முடைய இரத்தம் இப்பொழுது கிரியை செய்து கொண்டிருக்கிறதை எங்கள் ஆவியிலே உணர்கிறோம், எங்கள் ஆத்துமாவிலே உணர்கிறோம், எங்கள் சரீரத்திலே உணர்கிறோம், எங்கள் பகுதிகளிலே உணர்கிறோம். உம்முடைய இரத்தம் நல்ல செய்திகளை கொண்டு வரட்டும். உம்முடைய இரத்தம் வெற்றியின் செய்திகளை கொண்டு வரட்டும். உம்முடைய இரத்தம் ஜெயத்தின் செய்திகளை கொண்டு வரட்டும். உம்முடைய இரத்தம் கிரியை செய்கிற உம்முடைய வல்லமைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எழுந்து நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருக்கிற ஒவ்வொருவருடைய நரம்புகள், எலும்புகள், தசைகள், இரத்த குழாய்கள், ஒவ்வொரு அவயவங்களும் உம்முடைய இரத்தத்தினால் இப்பொழுது ஜீவனை பெறுவதாக. உம்முடைய இரத்தத்திலே ஜீவன் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒவ்வொருவரையும் இப்பொழுது உயிர்ப்பிப்பதாக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும், நீர் ஆளுகை செய்யும், ஆசீர்வாதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இன்றைக்கு நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் மகிமையான காரியங்களை செய்திருக்கிறது. தொடர்ந்து தேவனுக்கு மகிமையான சாட்சிகளாக நில்லுங்கள். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தேவ சமூகத்தில் நாம் ஆராதிக்கவும்
மன்றாடி ஜெபிக்கவும் தேவன் பாராட்டின இரக்கத்திற்கு அவருக்கு நன்றி. அன்பானவர்களே, இந்த நாட்களில் நமக்கு மிகவும் அவசியமானது ஜெபம்தான். உலகமே பலவிதமான பயம், திகழ், இனி என்ன நடக்குமோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கிறிஸ்தவர்கள், விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு நல்ல ஆயுதம் ஜெபம். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன் சீஷர்களுக்கு முதல் கற்றுக் கொடுத்தார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, இந்த பூமண்டலத்தில் இருக்கிற எங்களை கண்ணோக்கி பாரும். ஆகவே ஜெபம் இன்னும் நாம் கூட்ட வேண்டியது இருக்கிறது. யாருக்காக ஜெபம்? மாம்சமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்றுதான் கர்த்தர் சொன்னார். இவருக்கு, அவருக்கு, கிறிஸ்தவங்களுக்கு, விசுவாசிக்கு, அவங்களுக்கெல்லாம் கிடையாது என்று இனி நாம் சொல்லவே முடியாது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் நமக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தது எல்லாருக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அதை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமது ஏஞ்சல் டிவியும் அதை தான் இடைவிடாமல் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இப்படி எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளித்த ஆண்டவருக்கும் தெய்வ மனிதனும் தீர்க்கதரிசியுமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கும் என் உளம் கனிந்த நன்றியை நான் நவிழுகிறேன். நாம் தொடர்ந்து அடுத்த பகுதிக்கு செல்வதற்கு முன்பதாக நம்ம எல்லாரும் இணைந்து ஏஞ்சல் டிவியினுடைய ஊழியங்களுக்காக இன்னும் ஒரு விஷயம் கூட நாம் ஜெபிக்க வேண்டும். கனத்துக்குரிய ஐயா, அவரோடு இணைந்த அருமை பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் ஒரு பாதுகாப்பு வேண்டும். சாத்தான் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜிக்கிற சிங்கம் போலதான் வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். எங்கடா மாட்டுவாங்க? அதனால் நாம் செய்யக்கூடிய ஒரு கைமாறு இந்த தெய்வ மனிதனுக்காக, அதிகமாக அவரோடு இணைந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஜெபிப்போமா? வாங்க, கண்களை மூடி ஜெபம் பண்ணோம். பரலோக தந்தையே, தம்முடைய தாசனாகிய எங்கள் அன்புக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவரோடு இணைந்திருக்கிற அருமை பிள்ளைகள் பாதுகாப்பாக தம் திருப்பணி செய்ய வேண்டும். அப்பா, இந்த கொடூரமான காலகட்டத்தில் ஒரு பிள்ளைக்கும், ஒருவருக்கும் ஒரு தீங்கு வரக்கூடாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை ஸ்டுடியோவில் தெளிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை அவ்விடத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருட்கள் மேல் தெளிக்கிறோம். Let every single camera be soaked with the blood of Christ, soaked with the power of Jesus Christ, soaked with the presence of God. Hallelujah. ஒவ்வொரு பொருளையும் கர்த்தர் பாதுகாத்தரணும். ஒவ்வொரு நபரையும் கர்த்தர் பாதுகாத்து, உலகமெங்கும் இருக்கிற ஏஞ்சல் டிவி பங்காளர்கள், இயேசு ஊழிய பங்காளர்களை பாதுகாத்தரணும். அப்பா, பாதுகாத்தரணும். அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவம், இந்த கொரோனா என்ற உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கட்டும். தேவன் தம் பிள்ளைகளுக்கு பலனாக மாறுவீராக. தேவன் தம் பிள்ளைகளை கனப்படுத்துவீராக. இயேசு ஊழியங்கள் சரி, ஏஞ்சல் டிவி தீர்க்க தரிசன ஊழியங்களும் சரி, உம்மால் வரையறுக்கப்பட்டது, உம்மால் தீர்மானிக்கப்பட்டது. இதற்கு விரோதமாக எந்த சாத்தானும் எழும்பக்கூடாது என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். குறிப்பாக இந்த காலகட்டங்களில் இந்த கொரோனாவை ஒழிக்க வேண்டும் என்பதில் அதிபாடுபடுகிற மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு தொழிலாளர்கள், அரசியல் பிரமுகர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் கண்ணோக்கி பாரு. பாதுகாப்பு தாரும் அப்பா. கொள்ளை நோய்க்கு விடுதலை தரக்கூடிய ஒரே ஒருவர் உண்டானார், உம்மை தவிர வேறு யாரும் இல்லை. Money cannot do anything. Wealth cannot do anything. Only you can do something.
Jesus, Jesus, have mercy upon our children. எங்கள் தேசம், எங்கள் மக்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்திரலும் அப்பா, பாதுகாத்திரலும். என்னோடு இணைப்பில் இருக்கிற கர்த்தருடைய சபையாரும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகளும் சரி, பாதுகாப்பு வளையத்திற்குள் வருவார்களாக. ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை பாய்வதாக. In the mighty name of Jesus. நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, அடுத்து நாம் செய்ய வேண்டியது இந்த கனமான ஊழியத்தை மிக கண்ணியமாக நாம் கனப்படுத்த வேண்டியிருக்கிறது. ஆகவே திரையில் காணும் இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு இப்பொழுது நீங்கள் ஏஞ்சல் டிவி ஊழியங்களுக்கு காணிக்கைகளை அனுப்பலாம். ஒரு பெரிய திட்டத்தை தேவன் தம் தாசனுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த திட்டத்தில் நாம் பங்கு பெறும் பொழுது நமக்கும் அந்த ஆசீர்வாதம் வரும். எனவே அந்த நல்ல திட்டத்திற்கு உங்கள் கைகளை நீட்டுங்கள். கர்த்தர் உமது பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. எந்த நிலையிலும் பிள்ளைகள் விதைக்கிறார்கள் நான் அறியேன். தங்கள் தேவைக்கு வைத்திருக்கிறதிலிருந்து கொடுத்தாலும், தங்களுக்கு வேண்டியதற்கு போக மீதி இருக்கிறதை கொடுத்தாலும், ஏது எப்படி கொடுத்தாலும் அங்கீகரியும், 1000 திரும்பித்தார். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதியும் என்று வேண்டுகிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு காலத்திற்கு ஏற்ற ஒரு அற்புதமான வாக்கை சங்கீத புத்தகத்திலிருந்து கொடுத்திருக்கிறார். அதை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். சங்கீதங்களின் புத்தகம் 29ஆம் சங்கீதம் 11வது வாக்கியம். Psalm 29 and the verse 11. வாசிக்கட்டுமா? கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். தாவீது அரசன் எழுதிய இந்த சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு உற்சாகம் ஊட்டுகிற வண்ணமாக அது ஆரம்பமாகும். அதாவது பாருங்களேன், பலவான்களின் புத்திரரே. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல, பலவான்கள். கர்த்தர் நம்மை அப்படித்தான் பார்க்கிறார். இந்த சங்கீதத்தின் ஒவ்வொரு வசனத்தையும் நீங்கள் வாசிக்கும் பொழுது சத்தம், சத்தம், கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நாட்களில் நமக்கு மிக அத்தியாவசியமானது என்ன? பலன். நான் சமீபத்தில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டேன். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சில நாட்கள் மருத்துவ சிகிச்சை பெற வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. மருத்துவர்களோ சரி, மருத்துவ துறையில் உள்ளவர்களோ வரும்பொழுதெல்லாம் சொல்லுவாங்க, சார் நல்லா சாப்பிடுங்க சார். எங்கெங்க வாயெல்லாம் கசக்குது, என்னத்தங்க சாப்பிட்றது? இல்லை சார் நல்லா சாப்பிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு பலன் வரும், நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு போகலாம். சரி, இது என்னது நம்ம பண்ணிகிட்ருக்கீங்களேன்னு கேட்பேன். உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு இந்த விட்டமின் கொஞ்சம் ஏற்ற சொன்னார். ஓ அப்படியா, விட்டமின் ஏற்றுறாங்க. இது என்னங்க இது ஜிங்க் டேப்லெட்டு, விட்டமின் சின்றாங்க, பின்றாங்க. ஓகே அப்படியா, சரி. ஒரு நாள் ஒரு ரொம்ப பெரிய பிளாஸ்டிக் கவரில் ஒன்றத்தை தூக்கிட்டு வந்து மாட்டினாங்க. நாங்கள் இது என்னது, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு பெருசாக கொண்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு. ட்ரிப்ஸ் ஏற்ற சொன்னாங்க சார். டாக்டர் காலையில் ரவுண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு, ஓ அப்படியா இவ்வளோ பெருசாக இருக்குது? ஆமாம் சார், ஏற்றிங்க சார், உங்களுக்கு ரொம்ப நல்லது. பலன் இருக்கிற பலன்லாம் போயிடுச்சு இல்லையா? கொரோனா வந்து உருக்கி எடுத்துருச்சு இல்லையா? அதனால் இப்போ பலன் கொடுக்குறாங்க. மாத்திரை வடிவில் பலன், ஊசி வடிவில் பலன், டானிக் வடிவில் பலன், எப்படியெல்லாம் கொடுக்க முடியுமோ கொடுத்து பலப்படுத்துகிறாங்களாம். சரி எப்படியோ தப்பிச்சோம் புண்ணியம் தம்புறான் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நாளைக்கு பிறகு வீட்டுக்கு வந்துட்டா வீட்டில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பலன் கொடுக்குறாங்க. தெரிஞ்ச விசுவாசிகள்லாம்
ஐயா இந்த சூப்பு குடிங்கய்யா, ஐயா அந்த சூப்பு குடிங்கய்யா, ஐயா இந்த சாப்பிடுங்கய்யா, இந்த வாழை சாப்பிடுங்கய்யா, அந்த வாழை சாப்பிடுங்க. எந்த வாழை சாப்பிட்றது? பலன். நல்ல சூப்பெல்லாம் குடிச்சிங்கன்னா தானே ஊழியம் நல்லா செய்ய முடியும். நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுங்கய்யா. நம்முடைய கனத்துக்குரிய ஐயா சாது அவர்கள் மிக பாசத்தோடு அவர் ஒரு பக்கம் பார்த்து கவனமாக இருந்துங்கய்யா. வேண்டியவர்களெல்லாம் நல்ல தெய்வ மனிதர்களெல்லாம் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு, பாஸ்டர் நல்லா சாப்பிடுங்க பாஸ்டர், நல்லா ரெஸ்ட் எடுங்க பாஸ்டர் என்று அப்படி பலனை கொடுக்குறாங்க. உலக பிரகாரமாக பாசம் எப்படி ஆகிலும் ஆண்டவருக்காக இந்த மனுஷன் உழைக்கணுமே என்பதற்காக மருத்துவத்துறையிலையும் சரி, வீட்லேயும் சரி, சபையிலையும் சரி பலன் கொடுக்க முயற்சிக்கிறார்கள். நான் போயிருந்த மருத்துவமனையில் எங்கள் சபையை சேர்ந்த பிள்ளைகள், அவங்க ஒரு பக்கம் மருத்துவ சிகிச்சை ஒரு பக்கம், வீட்டு சிகிச்சைன்னு ஒரு பக்கம். அங்கே இருக்கிற மெடிக்கல் சூப்பர்டென்ட் ஒரு அம்மா, அவங்க நம்ம ஏஞ்சல் டிவியை ரொம்ப நேசிக்கிறவங்க, எங்கள் திருச்சபையில் ஆதியில் வந்தவர்களாம். அந்த அம்மா வேறு தனியாக அவங்க எல்லா நர்ஸுங்கிட்டையும் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் வந்திருக்கிறாரு, பாஸ்டர் வந்திருக்கிறாரு, நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா கவனிச்சுங்க, நல்லா கவனிச்சுங்க. இதெல்லாம் உலகம் கொடுக்கிற பலன். ஒருத்தர் சொன்னார், சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி இஸ் இன் டேஸ் டேஸ் டேஸ்னார் அவர். இருக்கட்டும். ஆனால் கர்த்தர் அருளுகின்ற பலன் தான் நமக்கு பலனாக மாற முடியும். பலன் எங்கே இருந்துச்சுப்பா? வந்து இதை கேட்கணுன்னா நம்ம லேட் மிஸ்டர் ஆதாம் கிட்ட தான் போகணும். சார் எங்கே இருந்து சார் உங்களுக்கு பலன் வந்துச்சு? ஆதியாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வாக்கியம் தான் ஆதாரமே, எல்லாத்துக்கும் ஆதாரமே. புக் ஆஃப் ஜெனிசிஸ் சாப்டர் 2 and verse 7. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவாத்துமாவானான். மண்ணில் எல்லாம் பண்ணி வச்சுட்டாருங்க, அழகாக மோல்டு பண்ணி பியூட்டிஃபுல்லாக, ஒரு ஷார்ப்பு நோஸு, ஒரு பியூட்டிஃபுல் ஐஸ், everything so meticulously the Lord did it. Everything looks so wonderful. ஆனால் அது ஒரு மண்ணாங்கட்டி. இப்போ அதுக்குள்ளே ஒரு ஜீவன் வரணும், அதற்குள்ளே ஒரு பலன் வரணும், அதை ஆக்டிவேட் பண்ணணும். எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு பேட்ரி இல்லை அப்படின்னா அது எப்படி ஆக்டிவேட் ஆகும்? எல்லாம் இருக்குது, அதில் ஒரு ஃபியூல் இல்லைன்னா எப்படி? ஒரு பியூட்டிஃபுல் கார், த வேர்ல்டு ஃபேமஸ் கார், உலகத்திலேயே விலை உயர்ந்தது, பாதுகாப்பானது, பீஸ்ட் பேர் எல்லாம் இருக்குது. அதில் அதை இயக்குவதற்குரிய எரிசக்தி இல்லைன்னா எப்படிங்க? அதே தான் இங்கே மனுஷனை கர்த்தர் மண்ணினால் உருவாக்கி தன் ஜீவ சுவாசம், அதில் தான் பலனே இருக்குது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்ல, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் அருளுகிறவர். தமது ஜனத்திற்கு அவருடைய பலனுங்க. இஸ் ஸ்ட்ரென்த்னு ஒரு பைபிள் சொல்கிறது. நாட் somebody else strength, but his strength, அவருடைய பலன், அவருடைய பலத்தால் தான். அப்போ அதை ஊத்துறாரு, பலன் அடைகிறான், ஜீவ ஆத்துமாவானான் என்று சொல்லி பைபிள் சொல்கிறது. இதே ஒரு சம்பவத்தை தான் எசேக்கியேல் தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்தில் கர்த்தர் எசேக்கியேலை பார்த்து சொல்கிறது. எசேக்கியேல் புஸ்தகம் 37ஆம் அதிகாரத்தில் உங்கள் எல்லாருக்கும் பரிச்சயமானது. ட்ரை போன்ஸ், உலர்ந்து போன எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கினிலே எசேக்கியேலை ஆண்டவர் கூட்டிகிட்டு போகிறார். பா, இந்த எலும்புகள்லாம் உயிரடைமாப்பா, எல்லாம் ட்ரை போன்ஸ், காஞ்சி கருவாடு மாதிரி இருக்குது. சுற்றி நடக்க பண்ணுறார். ஏய், லுக் அட் திஸ், கேன் யூ கிவ் ஸ்ட்ரென்த்,
கேன் யூ கிவ் லைஃப்? உன்னால் இதற்கு ஜீவன் கொடுக்க முடியுமா? இந்த கொரோனா காலத்தில் மரியாதைக்கும் கனத்துக்கும் உரிய அநேக தேவ மனிதர்கள் இவ்வுலகை விட்டு போய்விட்டார்கள். அநேக கோட்டீஸ்வரர்கள் போய்விட்டார்கள். பணம் அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. Just to find a cylinder of oxygen, unable to get. Just to find a bed in the hospital, unable to get. Doctors are there, no bed. Hospitals are there, no oxygen. Everything is there, none to save the life. இந்த எலும்புகள்லாம் உயிரடையுமாப்பா? ஆண்டவரே, உமக்குத்தான் தெரியும்ப்பா, உமக்குத்தான் தெரியும். நீ பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்கணும். ஆண்டவர் அப்படியே கூட்டிகிட்டு போகிறார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பாருங்களேன். அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். Listen the word of God, you the dry bones. பேசுங்க. உலர்ந்து தான் கிடக்கு. கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்கள். Don't speak any negative things. கொரோனா 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 என்று சொல்லி அதையே மிகைப்படுத்தி கொண்டில்லாமல், கொரோனாவை அழிக்க வல்லவர், அதற்கு மேலே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அபிஷேகம் பெற்றவர். அதுதான் கர்த்தர் இங்கே சொல்றார். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற பலன், கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் உலர்ந்து போனவைகளை உயிரடைய செய்ய முடியும். என் ஜனத்திற்கு நான் பலனை அருளுகிறவர். அடுத்த வசனத்தில் அவர் சொல்றார், 5ஆம் வசனத்தில், கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிர் அடைவீர்கள். ஆவியை பிரவேசிக்க பண்ண, அதான் ஆதி மனிதனுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவானான். இன்றைக்கு நமக்கு தேவை தேவன் அருளுகின்ற அந்த பலன் அவருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது, அவருடைய ஆவியிலிருந்து வருகிறது. அதனால தான் விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் வித்தியாசம் உண்டு. அபிஷேகம் பெற்றவர்களுக்கும் பெறாதவர்களுக்கும் வித்தியாசம் உண்டு. உலகத்தில் எல்லாம் நடக்குது, எல்லாருக்கும் வருது, வரதான் செய்கிறது. ஆனால் கர்த்தரை சார்ந்த பிள்ளைகள், தேவராஜ்யத்தின் பிரதிநிதிகளுக்கு அது ஒரு வித்தியாசமாக மாறுகிறது. 7ஆம் வசனத்தில் எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு சொன்னபடி அவர் என்ன பண்றார் பாருங்க. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். ஸ்பீக், ஸ்பீக். ஐயோ, ஆக்சிஜன் கிடைக்கல, ரொம்ப இறங்கி போயிடுச்சு, 40க்கு கீழே போயிடுச்சு, இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது என்று சொல்லி டாக்டர்ஸ் given up hope. They are the doctors, that's it. But a heavenly doctor is there. பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொல்கிறார். நான் மருத்துவமனையில் இருந்த பொழுது அதை தான் செய்து கொண்டிருந்தேன். தேவரீர், இந்த உலர்ந்து போன இந்த எலும்புகளை எல்லாம் உயிரடைய செய்கிறவர் நீ. என்னை சுற்றிலும் இருக்கிற மக்கள், அவர்கள் இவ்வுலகை விட்டு போகக்கூடாதுப்பா. உம்மை அறியாமல் ஒருவரும் போகக்கூடாது. Let every single soul come to know the knowledge of God, understand the power of the Holy Spirit. Let them understand Jesus is the Lord. அப்பா, அன்பானவர்களே, தேவன் தமது ஜனத்திற்கு
பலனை அருள வேண்டுமேயானால் நீங்களும் நானும் தான் பேசணும். அவர் நம் வாயில் வைத்திருக்கிறார். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். 10ஆம் வசனம் வாசிக்கிறோம், கேளுங்கள். எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். எனக்கு கற்பித்தபடியே. இட்ஸ் வெரி சிம்பிள். ஆல் த பிலீவிங் பிலீவர்ஸ் லிசனிங் டு மீ, என கேட்டுட்டு இருக்கிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, God is not giving you something which you cannot do. நீங்கள் செய்ய முடியாத ஒன்றை சொல்லவில்லை. உங்களால் முடிந்ததை செய்யத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள், அவர் சொல்றதை செய்யுங்கள். தீர்க்க தரிசனம் அவர் உரைக்கிறார், அவைகளுக்குள்ளே ஜீவன் வருகிறது, பலன் வருகிறது. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். 14ஆம் வசனத்தில் அப்படி நம்ம வாசிக்கிறோம். அன்பானவர்களே, எதையும் குறித்து நீங்கள் பயப்பட தேவையில்லை. தீர்க்க தரிசனம் உரைக்க கர்த்தர் உங்களையும் என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் பலவீனமானதை பார்த்து திடன்கொள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயிரடைவாயாக என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அதற்காகத்தான் தேவன் நம்மை வேறு பிரித்தெடுத்த ஒரு ஜீவிதம் செய்ய பிரித்தெடுத்து தேவன் நம்மை வைத்திருக்கிறார். என் ஜனத்திற்கு தேவன் அவரது பலத்தை அருளுகிறவர். நம் தேவன் எப்படிப்பட்டவர்? சங்கீதக்காரர் 18ஆம் சங்கீதம் 1ஆம் வாக்கியம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சங்கீதம் வாசிக்கிறோமா? என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே. ஒரு அருமையான பாடலை பாடுவார் அருமையான பாஸ்டர்ஸ் சேகர் அவர்கள். என் பலனாகிய கர்த்தாவே. ஆம், ஒவ்வொருவரும் அதை தான் சொல்லணும். என் பலன் கர்த்தர் தான். என் பலன் கர்த்தர் தான் எனக்கு பலன் அருளுக. அவரது பலனை அருளுகிறாராம். கர்த்தர் தம் ஜனத்திற்கு தமது பலனை, இஸ் ஸ்ட்ரென்த். வாட் எ ப்ரிவிலேஜ் பீப்புள், யூனோ. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அவங்க கொடுக்குறது அந்த ஆஸ்பத்திரி, இந்த மருந்து, இந்த விட்டமின் டேப்லெட்டு, இந்த சூப்பு, அந்த சூப் அல்ல, தேவன் அருளுகிற பலன். சங்கீதக்காரன் 46ஆம் சங்கீதத்தின் 1ஆம் வாக்கியத்திலும் இதை தான் சொல்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு பலன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்றுதான் பவுலடிகள் சொல்லுகிறார். நாம் ஒரு காரியத்திற்கு போகிறோம் என்றார், அதற்கு பலனே அவர்தான் தருகிறார். 2 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தின் 40வது வாக்கியத்தில் இப்படி வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 22:40. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி. நமக்கு ஒரு பெரிய யுத்தம் இருக்கு. நம்முடைய எதிராளியான சாத்தானானவன் எந்த நாளும் நமக்கு விரோதமாக எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறான். மனுஷீக பிரகாரமாகவும் எழும்புகிறான், ஆன்மீக பிரகாரமாகவும் அவன் எழுகிறான். அன்றைக்கு பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு விரோதமாக வந்த பொழுது கோலியாத்தினுடைய பலத்திற்கு முன்பதாக இஸ்ரவேலர்கள் நடுங்கினார்கள். ஏன்னா அவனுடைய அந்த தோற்றம் அவர்களுக்குள்ளே கொண்டு வந்தது ஒரு பெரிய ஏமாற்றம். ஐயோ, இவனோடு நாம் போக முடியாது, இவனோடு நிற்க முடியாது. அப்படிதான் இந்த கொரோனா இப்பொழுது. ஐயோ, இப்பொழுது எங்களால் முடியாது. ஐயோ, வந்துருச்சு வந்துருச்சு வந்துருச்சு, எங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு, உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு.
நம்ம வீட்டுக்கு வந்துருச்சு, அவருக்கு வந்துருச்சு, ஐயோ இவருக்கு வந்துருச்சு என்று அச்சுறுத்தி கொண்டிருக்கும் பொழுது தாவீது ஒரு மேய்ப்பன். அப்போ ஒன்றும் அவர் ஒரு பெரிய யுத்த வீரன்னு சொல்ல முடியாது, ஒரு இளைஞன். அவர் சவுலுக்கு முன்பதாக பேசுகிற பேச்சை பாருங்களேன், அவருடைய பேச்சில் இருக்கிற வல்லமை சாதுரியத்தை பாருங்களேன். 1 சாமுவேல் புஸ்தகத்தின் 17ஆம் அதிகாரத்தில் 37 நீங்கள் ஒவ்வொரு வசனமாக வாசிக்கும் பொழுது அறியலாம். அவர் சொல்கிறாரு, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். சிங்கம் கரடியைப் போல இவனும் ஒருத்தன். எத்தனையோ கொள்ளை நோய்கள் வந்தது, அதில் இதுவும் ஒன்று. சில மருத்துவர்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, என்ன நீங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப பெரிய உருவகப்படுத்தி இதை ரொம்ப பெருசாக்கிக்கிட்டு இருக்கீங்க. தாவீதினுடைய பார்வையிலே கோலியாத் ஒரு சாதாரண தெல்லு பூச்சி மாதிரி தான் இருந்தார். ஏனென்றால் அவருக்கு தெரியும், சிங்கத்தையே கிழிச்சவர், கரடியே கிழிச்சவர், இவன் என்ன அவன் பெரியது என்று சொல்லி யுத்தத்திற்கு பலன் கொடுக்கிற கர்த்தரை அவர் நித்தமும் அறிந்திருந்தபடியினால யுத்தம் அவருக்கு ஒன்றும் பெருசு இல்லை. பெலிஸ்தன் என்னென்னமோ பேசுகிறான், அதெல்லாம் நீங்கள் பின்னால் பார்த்து கொள்ளலாம். ஆனால் தாவீது அவர் கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலியாக இருக்கிறார், கர்த்தரால் நான் ஜெயத்தை பெறுவேன் என்று சொல்லி அவர் ஒரு 5 கூழாங்கலை கொண்டு போகிறார். அதில் ஒரே கல், அந்த ஒரு கல் நெற்றியில் படை எறிகிறார். கர்த்தர் அவருக்காக யுத்தம் பண்ணினார். என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் நான் அன்பு கூர்வேன் என்று சொல்லி அந்த யுத்தத்திலே ஒரு ஜெயத்தை கொண்டு வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்தின் 5, 6 வாசிக்கும் பொழுது நாம் அதை அறியலாம். புக் ஆஃப் ஐசாயா 28, 5 and 6. அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தில் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடமாகவும் அலங்காரமான முடியாகவும் நியாயம் விசாரிக்க உட்கார்கிறவனுக்கு நியாயத்தின் ஆவியாகவும் யுத்தத்தை அதன் வாசல் மட்டும் திருப்புகிறவர்களின் பராக்கிரமமாகவும் இருப்பார். பராக்கிரமமாகவும் இருப்பார். அப்படியானால் நமக்கு எதிர்த்து வருகின்ற சகலவித வல்லமைகள் அழிப்பதற்கு கர்த்தர் பராக்கிரமசாலியாக அவர் நம்மோடு கூட இருக்கிறார். தாவீதோடு கூட அவர் இருந்தவர். தாவீது கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமாக இருந்ததினால்தான் எதிர்த்து வந்த கோலியாத் அலங்கோலமாக மாறினார். கர்த்தர் யுத்தத்தில் பலன் கொடுக்கிறவர். அடுத்து கர்த்தர் யாருக்கு பலன் கொடுக்கிறார்? ஏசாயா 40:31 நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமானது, எனினும் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். காத்திருக்கிறவர்கள், the more when you wait at the feet of the Lord, the more strength you receive from Him. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், அவர்களுக்கு உண்டாகிற பலன் அது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார். கழுகு உன்னதங்களில் ஏறி இருக்கக்கூடியது. கழுகு தன் கூட்டை கண்மலையின் மேல் வைத்திருக்கும். கழுகு உயரத்தில் தான் எப்பொழுதும் பறக்கும். தன் உணவை அது மேலே கொண்டு போய்விடும். அங்கிருந்து அது பார்க்கிற பார்வை கூர்மையான பார்வை. தன்னுடைய இரையை கவ்வுவதற்கு அதனுடைய பார்வை. அதை பற்றியெல்லாம் நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம் கழுகை பற்றி. நீங்கள் காத்திருக்க காத்திருக்க காத்திருக்க
கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தருகிறார். என் பலன் குன்றுகிறதே என்று எண்ணுகிற பொழுதெல்லாம் தேவ சமூகத்துக்கு ஓடிவிடுங்கள். ஐயோ என்னால் ஒன்றும் முடியல என்று நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் உங்களை எந்த இடத்திலிருந்து புறப்பட பண்ணினார் அதை எண்ணி பாருங்கள். என்னாகமம் 24:8. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கொத்த பெலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துருக்களாகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். 430 வருடம் அடிமைகள் தான் இஸ்ரவேலர்கள். ஆனால் அவர்கள் அவ்விடத்திலிருந்து எழும்பும் பொழுது காண்டாமிருகத்தைப் போல் அவர்கள் அதற்கு ஒத்த பலனோடு அவர்கள் எழும்பினார்கள். நீங்கள் ஒருவேளை பலவிதமான பலவீனத்தில் இப்பொழுது இருக்கிறீர்களோ, சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? ஏதோ ஒன்று உங்களை கட்டி வச்சிருக்கா? இல்லை எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு ஒரு புது பலத்தோடு, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலத்தோடு நீங்கள் எழும்ப போகிறீர்கள். ஆபகுக் தீர்க்கதரிசி ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. ஆபகுக் 3:19. ஆண்டவராகிய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்களைப் போலாக்கி உயரமான ஸ்தலங்களில் என்னை நடக்க பண்ணுவார். கர்த்தர் என் பலன், என் கால்களை மான்களின் கால்களை போலாக்குவாராம். பாருங்களேன், கழுகு போல உயர எழும்புவீர்கள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை பெறுவீர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா மான் கால், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று ஸ்பெஷாலிட்டி இருக்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அப்படிதான் பலனை கொடுக்கிறார். கர்த்தர் தம் ஜனத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு அவர் பலனாக மாறுகிறார். யுத்தத்தில் அவர் அவர்களுக்கு இந்த உலக பிரகாரமான யுத்தமோ ஆவிக்குற பிரகாரமான யுத்தமோ அவர் பராக்கிரமமாக இருக்கிறார். மூன்றாவதாக எபேசியர் 3:16 சொல்கிறது, அதை வாசிக்கிறோம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும். அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் எங்க கொடுக்கிறாரா? உள்ளான மனுஷனில். இந்த சரீரம் மண்ணுக்குரியது. தேவன் அருளிய ஆவி, அந்த ஆத்மா விண்ணுக்குரியது. அதனால தான் உள்ளான மனுஷனிலே நாம் பலப்படணும். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தன் சீடர்களுக்கு அந்த ரகசியத்தை தான் கற்றுக் கொடுத்தார். எப்பா நான் போயிடுறேன், நீங்கள் போய் காத்துருங்க. அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். இதுவரைக்கும் நான் அவங்க கூட இருந்தேன், உண்மைதான். இப்போ நான் பரத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. காத்துருங்க. அதுதான் அங்கே கழுகுக்கு சமமாக நம்ம காத்திருந்து பலன் பெறுறோம். இங்கே அதே தான் சொல்கிறார், எருசலேமில் போய் காத்திருங்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். ஆவியானவர் இல்லாமல் உங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. You may be a scholar, you may be preaching the word in a beautiful manner, presenting the gospel in such a way so that the people will be attracted. But if there is no Spirit of the Lord, what is the use? அதுதான் சொல்கிறார், நீங்கள் போய் காத்திருந்து முதல்ல உங்கள் ஊழியத்தை தொடங்கிறதுக்கு முன்னால் பலன் அடையணுமப்பா, பலன் பெறணும். நீங்கள் சங்கீதம் 138:3. நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கூப்பிடுங்க, அதான் சொன்னார் இயேசு கிறிஸ்து. போய் காத்திருங்கள், நீங்கள் பலன் அடைவீர்கள். உங்கள் ஆத்மா பலன் அடைஞ்சாதான் உலக பிரகாரமான மற்ற காரியங்கள் எல்லாம் சரீர பிரகாரமாலாம் நீங்கள் பலனோடு இருக்க முடியும். அந்த ஆத்மாவை பலப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் உங்கள் பலனாய் மாறட்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிட்டோம்.
கர்த்தர் பராக்கிரமசாலியாக இருப்பதினாலே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறதினாலே நீங்கள் பலவான்களாய் மாறுகிறீர்கள். கர்த்தருடைய ஆவியை பெற்றதினாலே உள்ளான மனுஷனின் பலமுள்ளவர்களாக இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதினாலே பலனாயிருக்கிறீர்கள். நெகமியாவின் புஸ்தகம் 8:10 வாசிக்கிறோம், கேளுங்க. புக் ஆஃப் நெகமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். தேவன் தமது ஜனத்திற்கு பலன். கர்த்தருக்குள்ளே எப்பொழுது மகிழ்ச்சியா இருங்க. மகிழ்ச்சி அது தேவன் அருளுகின்ற ஒன்று. கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் என்னோடு அவர் இருக்கும் பொழுது நான் ஏன் கலங்க வேண்டும்? என்னை பலப்படுத்துகிற என் ஆண்டவர், என் துக்கங்களை எல்லாம் அவர் சுமந்து கொண்டார். நான் ஏன் சுமக்க வேண்டும்? என்னை மகிழ பண்ணும்படியாக, என் முகக்கலையை உண்டு பண்ணும்படியாக தினந்தோறும் என்னை அவர் தமது ஆவியினால் அலங்கரிக்கின்றார். எனக்கன்பானவர்களே, தேவன் தமது ஜனத்திற்கு பலன் அருளுகிறார் என்றால் நீங்கள் விலையேற பெற்றவர்கள். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோமா? எல்லாருமாக எழுந்து நில்லுங்கள். பரலோக தந்தையே, நீர் எங்கள் பலனப்பா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நீர். இப்பொழுதும் சரீரத்தில் வியாதியின் உச்சக்கட்டத்தில் பலவீனமாக தலையை கூட நிமிர்ந்து பார்க்க முடியாமல் இந்த செய்தியை கேட்கிற ஒரு பிள்ளையை பாருமப்பா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு, என்ன ஆகுனே தெரியல, என்னுடைய ஒரே மகனுக்கு இந்த நிலைமை. கலங்கும் அந்த தாயை கண்ணோக்கி பாருமப்பா. எங்களுக்கு வேறு வழியே தெரியவில்லையே நாதா என்று கதறும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதம் செய்தார்கள். எல்லா பக்கமும் நாங்கள் நெருக்கப்படுகிறோம். இருந்ததெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. இனி உண்மைதான் நாங்கள் பார்க்கிறோம். கொடுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்றேன். எங்ககிட்ட எதுவுமே இல்லையே. தகப்பனே, உமது பிள்ளைகளுக்கு இப்பொழுது உமது வல்லமையை அனுப்பி உமது பிள்ளைகளுக்கு இப்பொழுது உமது மகத்துவத்தை பொழிய பண்ணி உமது பிள்ளைகளை மேன்மை உள்ள இடத்தில் வையும் அப்பா. எந்தெந்த வழிகளிலெல்லாம் வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்களோ, எங்களுக்கு ஏன் இந்த நிலை? ஏன்னா இல்லை, பலனெல்லாம் போயிடுச்சு. சிஸ்டர், கர்த்தர் உங்கள் பலனாய் மாறுகிறார். சிஸ்டர் ஸ்டாரி, கர்த்தர் உங்கள் பலனாய் மாறுகிறார். சிஸ்டர் தங்கம், பயப்படாதீர்கள். நீங்கள் பிறருக்காக வேண்டுதல் செய்கிறவர்கள். உங்களை கர்த்தர் பார்க்கிறார். நீங்கள் யாரையெல்லாம் மனதில் நினைத்து ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் மேலெல்லாம் கர்த்தருடைய கரம் அமருகிறது. தகப்பனே, எங்களோடு இணைப்பில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஆசீர்வதி. பலவீனங்கள் நீங்கட்டும், புது பலன் உண்டாகட்டும். உன்னதமானவருடைய மறைவிலும் பிள்ளைகளை வைக்கிறேன். குழந்தை முதல் பெரியவர் வரை, விசுவாசிகள் முதல் ஊழியக்காரர்கள் வரை ஒவ்வொருவரையும் தனித்தனியே பேரே ஆசீர்வதி. ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன். கைகளை உயர்த்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உமது கருத்துக்களை தயவாக நமது ஏஞ்சல் டிவிக்கு அனுப்புங்கள். ஏஞ்சல் டிவியில் வரும் நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு 10:30 மணிக்கு அப்பம் கிளாஸை பாருங்கள்.
ஒருவேளை எம்மோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் வரும் தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் பலன் தந்து பாதுகாப்பாராக. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரோடும் இருப்பாராக. God bless you.